ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஈஸி ஹோம் ஃபுட். இது உங்களுக்கான சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் பொட்டுக்கடலை முட்டை குருமா. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கமே. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இப்போ முட்டை உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நான் இங்க 3 முட்டையும் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கலாம். அது தண்ணி ஊற்றி இந்த முட்டையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சிடலாம். அதே சமயத்தில் நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலா பண்ணிக்கலாம். ஒரு தவா ஒன்று வச்சுங்க. அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வணங்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட மீடியம் சைஸில் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கங்க. இதோட ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெங்காய தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். நம்மளோட முட்டை உருளைக்கிழங்குலாம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு தோலெல்லாம் வச்சுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வணக்கி வச்ச வெங்காய தக்காளி எல்லாம் இப்போ ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். எதுவுமே தண்ணி விடாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு இத்தனை எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம மசாலாவோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதோட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதி வந்தோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன்ன்றதுனால 2 போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குருமா கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், அதனால் ரொம்ப தண்ணி விட வேண்டாம்.
தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொதி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட வேக வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ஊற்றிக்கிங்க. இந்த மசாலாலாம் உள்ள முட்டைக்குள்ளே நல்லா பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 1-2 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுருங்க. கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை அப்படி சேர்த்துக்கோங்க. பாருங்க, கொதி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளோட பொட்டுக்கடலை முட்டை குருமா இப்போ தயாராகிடுச்சு. ஸோ இந்த பொட்டுக்கடலை முட்டை குருமா சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட, பூரி கூட, எல்லாத்து கூட நல்லாயிருக்கும். சாப்பாடு கூட கூட நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.